Hi friends, welcome back to Udarpayirchi. நான் உங்க அரவிந்த். நாம இந்த வாரம் சண்டே சேலஞ்சில் புல்லப்ஸையும் புஷ்அப்ஸையும் தொடர்ந்து பண்ணா எவ்வளவு பண்ண முடியும் அப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி புல்லப்ஸ் எதுக்காக பண்றோம் அப்படின்னு பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்டே ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன், புல்லப்ஸ் பண்ணும்போது நம்மளோட ஹேண்ட் பவர்லாம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம நம்ம புல்லப்ஸ் பண்ணும்போது நம்மளோட கோர் மசில்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். அதாவது நம்ம ஷோல்டர், நம்ம ஆர்ம்ஸ்னா டோட்டல் ஆர்ம்ஸும், நம்ம ஸ்பைனல் கார்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். அதே மாதிரி நம்ம நக்கிள் புஷ்அப்ஸ் பண்ணும்போது நம்மளோட ஃபோர் ஆர்மும் நம்ம ட்ரைசெப்ஸும் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகும். நம்ம தொடர்ந்து இந்த புல்லப்ஸும் புஷ்அப்ஸும் பண்ணிட்டே இருக்கும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காவே நம்ம ஃபுல் பாடி வந்து ஸ்ட்ரென்தன் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்க ஹேண்ட் பவர் ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆயிரும். சரி வாங்க நம்ம இந்த வாரம் சேலஞ்சுக்குள்ள போலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் சண்டே சேலஞ்ச் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் ஏதாச்சும் சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்னு ஆசையா இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அதை நெக்ஸ்ட் வீக்ல வந்து நான் ட்ரை பண்றேன். இதே மாதிரி ஒரு நல்ல சேலஞ்சோட அடுத்த வீக் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from அரவிந்த். நன்றி.